யூடியூப் உறவுகளுக்கு குட் மார்னிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காதல் சொர்க்கமா நரகமா ரெண்டையுமே வாழும்போதே காட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். இன்றைக்கி காதல் சொர்க்கமா நரகமா, அதில் நம்ம சொர்க்கத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். நரகத்தை இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏன்னா 40% இருக்க சொர்க்கம் எப்படி இருக்குது, 60% இருக்கிற நரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் நரகம் அடுத்த வீடியோ தான், சொர்க்கம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொர்க்கம்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் லவ் அப்படிங்கிற விஷயம் வாழும்போதே நம்மளை ரெக்க கட்டி பறக்க வைக்கும். லவ் அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கோம், இந்த உலகம் நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா அந்த லவ் நம்மளை அப்படி ஃபீல் பண்ண வைக்கும். அதுவும் இல்லாமல் சாப்பிட தோணாது, தூங்க தோணாது, எப்போவுமே அவங்கள மட்டும்தான் நினைக்க தோணும். அடுத்த நாளில் இருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கடன் வாங்கி இந்த 24 மணி நேரம் காணாதுன்னு அவங்கள யோசிக்க வைக்கும். அப்படி யோசிக்க வைக்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்கக்கிட்டேருந்து வர ஒரு சின்ன மெசேஜ் கூட இந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை அந்த ஒரு மெசேஜ் கொடுக்கும். ஒரு ஃபோன் கால் அதே மாதிரி தான். அந்த ஃபோன் கால் வரும்போது நமக்கு எந்த வேலை இருந்தாலும் அந்த ஃபோன் கால் நம்ம அட்டன் பண்ணுவோம். ஃபோனை கோழி குஞ்சு அடக்காக்குறது மாதிரி நம்ம அந்த ஃபோனை எப்போவுமே நம்ம பக்கத்துலேயே வச்சுருப்போம். அந்த லவ் வரதுக்கு முன்னாடி நம்ம ஃபோன் கவனிச்சு பாருங்கள், எங்கேயாவது தூரமாக கிடக்கும். ஆனால் அந்த ஒரு கால் ஃபஸ்ட்டு ரிங் அடிக்கும் போதே நம்ம மனசுக்குள்ளே அப்படி 1000 பட்டாம்பூச்சி பறந்தது மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி யாருமே இல்லை, நமக்கு மட்டும்தான் இந்த உலகம் அவ்வளோ அழகாக தெரியும். அதே மாதிரி இன்னொன்று கூர்ந்து கவனிச்சு பாருங்கள், நம்ம லவர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே வீட்டு வேலையோ இல்லை வெளியில் ஏதாவது வேலை செய்யும்போது அந்த வேலை 1/2 ஹவரில் முடிஞ்சிடும். அதே நீங்கள் ஃபோன் பேசாமல் பண்ணி பாருங்கள், அந்த வேலை அன்றைக்கு முழுக்க முடியவே செய்யாது. அவ்வளோ டைம் லாங்காக தெரியும். ஆனால் நம்ம லவர்கிட்ட பேசும்போது அந்த டைம் லாங்காக தெரியவே செய்யாது, சீக்கிரமாக முடிஞ்சிடும். பார்த்தா 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம ஃபோன் பேசியிருப்போம், 5 நிமிஷம் பேசின ஃபீலிங் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப கவனித்து பாருங்கள், இது எல்லார் லைஃப்லையும் இருக்கும். அவங்களுக்கு நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம், மீட் பண்ணுவோன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த நைட் ரொம்ப லாங்காக இருக்கும். ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நாளைக்கு நம்ம என்ன பேச போகிறோம், என்ன பார்க்க போகிறோம், என்ன ட்ரெஸ் போட போகிறோம், அவங்க நம்மளை எந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸஸ் நல்லாயிருக்கு, ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் ரெக்க கட்டி பறக்கும். இதெல்லாம் எனக்கு என்னோடய லவ்லையே இருந்துச்சு. ஆனால் இந்த லவ் போக போக நரகமாகிறது அதை விட்டு சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஃபோன் பேசும்போது அவங்க சொல்கிற சின்ன சின்ன மிஸ் யூ, லவ் யூ, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ பக்கத்தில் இருந்திருக்கலாம், இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லா ஒரு ஆனந்தத்தை தரும். இன்னொன்று, அவங்க பேசினதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சு திருப்பி நைட் முழுசும் ஹெட்செட் போட்டு அதை திருப்பி கேட்கும்போது அது அதை விட சந்தோஷமாக இருக்கும். இப்படி சொர்க்கம் தரக்கூடிய அவ்வளோ சந்தோஷத்தையுமே அந்த லவ் கொஞ்ச நாள் நல்லாவே கொடுக்கும். சொர்க்கத்தை விட 100% நல்லாவே இருக்கும். ரெக்க கட்டி பறக்கிறது மாதிரியே இருக்கும். ஏன்னா லவ் ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது லவ், அதான் வாழும்போதே காட்டுற சொர்க்கம். அந்த ஒரு கொஞ்ச நாள் நல்லா சொர்க்கமாக போயிட்டே தான் இருக்கும். சொர்க்கம் கூட வேண்டாம், நரகமாக இருந்தாலும் இந்த சந்தோஷம் போதும் அப்படிங்கிறத அந்த மென்டாலிட்டியை அந்த லவ் கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இப்படிப்பட்ட லவ் எப்படி நரகத்தை காமிக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் லவ் உங்களை சொர்க்கம் எப்படி காமிச்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நான் போடுற வீடியோ அவ்வளோ மொக்கையாக இருக்கோ என்னமோ, அது எனக்கு தெரியலை. ஆனால் என்ன சொல்ல, பாதி அப்படி தான் இருக்குது, தேவையில்லாமல் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா திருப்பியும் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பில் நான் சொல்கிற ஏதாவது ஒரு கருத்து உங்களை பாதிச்சிச்சுன்னா மன்னிச்சிருங்க. உங்கள் லவ்வில் ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவையும் தெளிவாக எடுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை தான் அந்த லவ் 1000 வழிகளையும் தரும், சில இன்பங்களையும் தரும். சில இன்பத்துக்காக அந்த 1000 வழிகளை மனசுக்குள்ளே சுமந்து கஷ்டப்பட தயாராகாதுங்க. ஏன்னா சந்தோஷம் கொஞ்சமாக கொடுத்து பெரிய அளவு காயத்தை கொடுக்கறது தான் லவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.